இனி ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியில் எதுவும் ஆகாமல் இருக்கணும். கிளம்புறதுக்கு முன்னாடியே தேதே வந்து ஆமீனாவை அடிச்சிருக்காரு, நெஞ்சிலேயே அடிச்சிருக்காரு. அப்புறம் கையிலையும் பராண்டி வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இருந்தீங்கனால அவரை அடிக்க முடியல. அடித்தா அவர் இன்னும் பெரிய பிரச்சனை பண்ண சான்ஸ் இருக்குங்கிறதுனால நாங்கள் இப்போதைக்கு சுமூகமாக கையால் முடிவு பண்ணியிருக்கோம். நான் ஆமீனாவும் பின்னாடி எங்கள் அம்மாவும் தேதேவும் இருக்காங்க. தேதேவை காட்டுறவங்களுக்கு இவர் தான் தேதே. கேப் போட்டு இந்த வெயிலையும் கேப் போட்டு பிளாக் அண்ட் பேக் உட்காந்துருக்காரு. அவர் தான் தேதே. இது எங்களோட லிட்டில் ஃபேமிலி. Usual. India too same. என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஆமீனா, இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் எப்போவுமே க்ரீனாக இருக்கும். That is I like very much. What? This greenery, plants, trees, everything. It is so green and so nice. ஹைவேல வந்து கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் மட்டும்தான் அலோடு. ஸோ அதனால் உங்களுக்கு டிராஃபிக் கன்ஜெக்டடாக ஆகாது. ப்ளஸ் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. சைட் விண்டோவிலேருந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அவங்க க்ரீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்கானா கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 3000 கிலோமீட்டர்ஸ்லும் இவங்க இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்டையர் கண்ட்ரியே ஊரும் சுத்தமாக இருக்குது. ஸோ அதுதான். ப்ளஸ் இங்கே கேன்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ரொம்ப பல்காக எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். இங்கே வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி இங்கே இருக்க தண்ணி வந்து சுத்தமாக இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கலூனுக்கே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில எனக்கு. பாருங்கள், 1 கிலோமீட்டர்லேயே இன்னொரு கலூன் வருது. கேன் வாட்டர் பல்காஸ் நம்ம ஊரில் எப்படி சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி இங்கே பயணம் செய்வாங்க. கோட்டா ஸ்மகர் கான் போகர். இதை வந்து டேப் பண்ண போகிறாரு. டோல்கேட்க்கு யூஸ் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். எப்பயுமே வரும். அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டிராஃபிக் ஆகாதுன்னு. இதுலேயும் டிராஃபிக் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவர் எப்படி டேப் பண்ணுறாரு, எப்படி சிஸ்டம் பார்க்குறாரு. அவ்வளோதான், யாரும் இருக்க மாட்டாங்க. எம்டியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எம்டியாக தான் இருக்கும். டோல்கேட்லாம் இங்கே மேன் பவரே கிடையாது சுத்தமாக. ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக். டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சாதாரண காலி இடத்த எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஏங்க நம்ம ஊரில் பண்ண மாட்டேங்கிறோம். வேதனையாக இருக்கு. இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஊரை எப்படி வச்சிருந்தா இந்த ஊர்லேருந்து எப்படி நம்ம கிளம்பி வர மனசு வரும்? அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு தடவையும் இந்த ஊரை விட்டு கிளம்பி வர மனசே இருக்காது. இந்த ஊர் மக்களும் சரி, இந்த இயற்கையான சூழலும் சரி, நம்மளை ஒரு மாதிரி வசீகரம் பண்ணிடும். அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து உருவாக்கின ஊர் தான் இதெல்லாம். இங்கே வந்துட்டு நம்ம வெளியேறல, நம்ம வந்து உருவாக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. மேடானுங்கிற ஐலாண்டில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை.
போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம இதை ஷூட் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க பேருக்கு வந்து நம்ம ஊரில் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஏரியாவும் அழகாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பாருங்கள் எப்படி ஒவ்வொரு இதுவும் யூனிக்காக இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் சொன்னால் இது வந்து பொட்டல்காடு. பொட்டல்காடை வந்து இவங்க வந்து மாற்றி எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்காங்கிறத பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு சீப்பராக தான் இருக்கும் மவுண்டன் வியூட்டர். ஸோ மேபி ரிட்டனுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா நம்ம ஜாகிங் போவோம் இங்கெல்லாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன் டீட்டெயிலாக பண்ணுறேன். இங்கே நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு ரியல் எஸ்டேட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்க ஆர்கிடெக்ட்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி போவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மொபைலில் லெஃப்ட்ஸில் வந்து நிறையா வீடுங்கள்லாம் சேல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ரோட்ஸ்லாம் இப்படி தாங்க. இங்கே ஸ்ட்ரைட் ரோடு இந்த வீடு இருக்கு பாருங்கள். அந்த இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோல்ட் அவுட்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நம்ம போய் காட்டுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சில இதெல்லாம். ஹோம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரெசிடென்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பான். எங்கே பார்த்தாலும் க்ளீன் பண்ணுவான். எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணுவான். க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஊர் மக்கள். என்டையர் ஊரே இப்படி தான் இருக்கும். சரி நம்ம இது வரைக்கும் எடுத்தது போதும் அப்படின்னு நான் ஆஃப் பண்ணி மொபைலை வைப்பேன். திரும்ப இந்த மாதிரி க்ரீனாக வந்துடுமா எனக்கு எடுக்கணும்னு தோணும். ஸோ பேக் டு பேக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கூட அவங்க எந்த அளவுக்கு ரோட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி இருக்கு பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சைலண்டான ஏரியாவில் 24/7 எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், தண்ணி பிரச்சனை கிடையாது, ஃப்ளட் பிரச்சனை கிடையாது, செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது, சர்வலைன்ஸ்டு. இது ரேட்லாம் ரொம்ப இருக்காதுங்க. நான் பார்த்த வரைக்கும் கடைசியாக நான் இங்கே பார்க்கும்போது 28 லட்சம் இருந்துச்சு கம்ப்ளீட்டு வீடு. ஸோ அதுலேயும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க எல்லா வீடும். ஸோ அதுதான் இங்கே இது ஸ்பெஷல். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம மேபி என்னோட நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இதெல்லாம் பில்டிங்காக மாறி இருக்கும். எப்படி கட்டுறாங்க பாருங்கள். நம்ம ஊர் மட்டும் கட்டுறாங்க, பட் இங்கே வந்து நம்ம அதிகமாக கட்டை யூஸ் பண்ணுறாங்க. காங்க்ரீட்டும் யூஸ் பண்ணுறாங்க, கட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம ஒன்று நாள் பார்ப்போம். மொபைலில் சார்ஜ் இருக்கனால இதோட நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ஹைவே கிடையாதுங்கிறதுனால பைக்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே எப்போ பார்த்தாலும் ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க
இங்கே கோவிட்க்கு முன்னாடியே மாஸ்க் போடுற கல்ச்சர் இங்கே இருந்துச்சு. ஃபேஸ் மாஸ்க். ஓகே பாய். ஃபைனலாக விண்ட் ஹில்லுங்கிற மவுண்டன் வியூ ரெசார்ட் வந்திருக்கோம். Pak, punten, ngedrop Pak. Di mana Bu ya? Sini ya? Yeah, that is the reception, yes. Itu ya? பகி கேப்லாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு என்னடா வச்சுருக்கீங்க? Berapa Pak biaya tolnya? Tadi dulu.